வணக்கம். இந்த வீடியோவில் பாலுப்பிள்ளை மேட்ரிமோனி வெப்சைட் பற்றின டீட்டெயிலான வீடியோவை பார்க்கலாம். முதல்ல www.balupillaimatrimony.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். முதல்ல எடுத்ததுமே ஹோம் பேஜ் தான் வரும். இந்த ஹோம் பேஜ் அப்படின்றது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அபவுட் அஸ் இதில் பார்த்தோன்னா எங்களுடைய மேட்ரிமோனி பற்றின விவரங்கள் இங்கே இருக்கும். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சர்ச். நீங்கள் ஒரு வரன் பார்க்குறீங்க, ஆண் நீங்கள் வரன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆண்னு கொடுத்துடலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏற்ற வரன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்தமான வரன்கள் இருந்தாங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ஏஜ் 30லேருந்து 45 வரை கொடுக்குறேன். சிட்டியில் ஆள்னு கொடுத்துக்கிறேன். சர்ச் மேட்சஸ் கொடுத்தோன்னா எனக்கு ப்ரொஃபைல் காட்டும். அட்வான்ஸ் சர்ச் மூலமாகவும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ப்ரொஃபைல் வரும். இதில் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல் காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபோட்டோ எதுவுமே விசிபிள் ஆகாது. அமௌண்ட் பேமெண்ட் பண்ணதும் லாகின் பண்ண ஐடி பாஸ்வேர்டு தருவாங்க. அதை வச்சு லாகின் பண்ணனா ஃபோட்டோவோட வியூ ஆகும். இப்போது அட்வான்ஸ்டு சர்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ம நட்சத்திரம் வச்சும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்தந்த நட்சத்திரம்லாம் பொருத்தமானதாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான நட்சத்திரங்களை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற வரன் மட்டும் உங்களுக்கு காட்டும். இதில் திருவாதிரை, புனர்பூசம் அப்படின்னு 2 நட்சத்திரம் கொடுக்குறேன். மிதுன ராசி கொடுக்குறேன். கல்வி வகையில் டிகிரி, பிஜி ஆர்ட்ஸ். சம்பளத்தில் மாத வருமானம் 20,000லேருந்து 30,000 வரை கொடுக்குறேன். குடும்ப நிலை நடுத்தர வர்க்கம் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். திருமண நிலை அன்மேரிடு, திருமணம் ஆகாதவர். ராகு கேது தோஷம் இல்லாமல் இருக்கணும், செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கணும் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு ப்ரொஃபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் கொடுத்தது மட்டும்தான் வந்திருக்குதா இல்லை எப்படி ஃபில்டர் ஆகி வந்திருக்குதுன்னு நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்னு நான் கொடுத்துருந்தேன், அதுதான் ஃபில்டர் ஆகி வந்திருக்குது. அதே போல் பிஜி ஆர்ட்ஸ் தான் வந்திருக்குது. அடுத்ததாக ஜாதகரின் வருமானம் 20,000லேருந்து 30,000 கொடுத்துருந்தேன், அதுவும் கரெக்டாக வந்திருக்குது. அடுத்ததாக ஜென்ம ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரைன்னு வந்திருக்குது. இதில் நான் என்ன கொடுத்தேனோ அது மட்டும்தான் ஃபில்டர் ஆகி வந்திருக்குது. உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரத்தை வச்சு நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சில ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ப்ரொஃபைல் ஐடி மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபேவரட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஐடி இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதற்கான ப்ரொஃபைல் காட்டும். சர்ச் மேட்சஸ் கொடுக்குறேன். நான் என்ன ஐடி கொடுத்தேனோ அந்த ஐடிக்குரிய ப்ரொஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரியும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, குறிப்பிட்ட நாட்கள் வரையும் நீங்கள் இருக்கிற ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்துட்டீங்க. ரீசெண்டாக லாஸ்ட் 1 வீக் மட்டும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 8 மந்த் இயரோட கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் டேட்லேருந்து 2 டேட் வரையும் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் சர்ச் மேட்சஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதே போல் நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணாமல் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு ஃபோட்டோவும் காட்டலை. இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா கான்டாக்ட் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணதும் இந்த இடத்துல மை ப்ரொஃபைல்னு மாறிடும். பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் நம்பர் தான் காட்டும். நீங்கள் எங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த டீட்டெயில் கேட்டுக்க முடியும். இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறேன். அடுத்ததாக பாஸ்வேர்டும் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபைண்ட் த பெர்ஃபெக்ட் மேட்ச்னு இருக்கா, நீங்கள் லாகின் பண்ணதுமே இந்த இடத்துல வர ஃபைண்ட் த பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு இருக்கிறத கொடுத்தாலே உங்கள் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் மற்றும் பொருத்தமான ஏஜ் உள்ள ப்ரொஃபைல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி காட்டும். அடுத்ததாக ஸ்டோரிஸில் எங்களோட பாலுப்பிள்ளை மேட்ரிமோனி மூலமாக மேரிடான கப்புள்ஸான ஃபோட்டோஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் வரும். இதில் எங்கள் சங்கம் மூலமாக முடிஞ்ச 104வது திருமணம் வரை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேலரியில் எங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் எங்களோட ஃபோட்டோஸை நாங்கள் இங்கேக்குள்ளே பதிவிட்டிருக்கோம். இது எங்கள் சங்கத்து மூலமாக கல்யாணமான அவங்களோட திருமணத்தின் போது நாங்கள் கொடுத்த ஷீல்டு ஃபோட்டோஸ்லாம் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய மேட்ரிமோனி மூலமாக திருமணமானதுக்காக நீங்கள் எங்களுக்காக எந்த ஒரு கமிஷனும் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன்று பண்ணால் போதும். என்னன்னா உங்களுடைய பத்திரிகையில் நன்றி சோழிய வேளாளர் நலச்சங்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இதில் இருக்க அட்ரஸ் எங்களோட பழைய ஆஃபீஸ் அட்ரஸ். இப்போ இருக்க அட்ரஸ் நான் இந்த வீடியோவில் பின்னாடி கான்டாக்டில் காட்டுறேன். எங்களுடைய பாலுப்பிள்ளை மேட்ரிமோனி திருச்சி சோழிய வேளாளர் நலச்சங்கத்தோடு இணைந்து செயல்படுது. அதனால தான் சோழிய வேளாளர் நலச்சங்கம் என்ற பெயரை போட சொல்கிறோம். சென்னை, கோவை, திருவெற்றியூர், செனாய் நகர், பழனி, திண்டுக்கல், குளித்தலை, கரூர்
போன்ற இடங்கள்ல இருக்க சங்கங்களும் சேர்ந்து தமிழ்நாடு சோழிய வேளாளர் நலச்சங்க கூட்டமைப்போட செயல்படுது. இன்னும் பல ஊர் இணைய போகுது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட சோழிய வேளாளர் நலச்சங்கத்தோடையும் இணையும் முயற்சியில நாங்க இப்ப இருக்கோம். அதற்கு அப்புறமா எங்களுடைய மேட்ரிமோனில நிறைய ப்ரொஃபைல்ஸ்லாம் ஆட் ஆகும். உங்களுக்கு திருமணமானது மாதிரி மற்றவங்களும் சரி ஓகே இதுல நம்ம பதிஞ்சா நம்மளுக்கு திருமணம் ஆகும்ன்ற நம்பிக்கையில கண்டிப்பா பதிவாங்க. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்விடேஷன்ல டைப் பண்ணிருங்க. ஒரு சிலர்லாம் பேனர்லயே எங்களுடைய மேட்ரிமோனியோட தகவலை இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் மங்கள சந்திப்பு ஏதாவது நடைபெற்றா அதற்கான டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்கப்படும். எந்த டேட்ல நடக்குது, எங்க நடக்குது அப்படின்றது இங்கக்குள்ள கொடுப்போம். இப்போ புதுசா வந்து ராகு கேது ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பிரிண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆப்ஷன் வந்து புதுசாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வெப்சைட்ல புதுசாக ஏதாவது ஆட் பண்ணியிருந்தா நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். அடுத்ததாக வந்து பிளான்ஸ் வந்து என்னன்னா 2 வகையான பிளான்ஸ் இருக்குது. 1500 ரூபாய் பிளான். இதன் மூலமாக 365 நாட்களுக்கு வந்து நம்மளுக்கு அக்சஸில் இருக்கும். அட்வான்ஸ் அமௌண்ட்டாக 500 ரூபாய் பே பண்ணுறதா போட்டுருக்குது இல்லையா? இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமானது உடனே நீங்கள் எங்ககிட்ட அதை திரும்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அந்த 500 ரூபாவை ஜிபேல அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஃபோன்பேவும் எங்ககிட்ட இருக்குது. எதற்காகனா ஒரு சிலர் வந்து திருமணமான விவரங்களை எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. திருமணம் ஆகாதவங்க ப்ரொஃபைல் தேடும்போது இந்த ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் வந்து குறைஞ்சிருது. நீங்கள் எங்களோட சங்கத்தில் பதிஞ்சு உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 500 ரூபாய் திரும்பி கொடுத்துருவோம். இந்த 1500 ரூபாய் பிளானில் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். 35 கான்டாக்ட் நம்பர் பார்க்கலாம். அதாவது 4000க்கும் மேற்பட்ட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் இருந்து விருப்பமான 35 கான்டாக்ட் நம்பர் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா 2500 ரூபாய் பிளான் வந்து என்னன்னா 365 நாட்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க 4000க்கும் மேற்பட்ட வரன்கள் பார்க்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு விருப்பமான 100 கான்டாக்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுல ஏதாவது ஒரு பிளானை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க பே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழேயே நாங்க வந்து ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கோம். ஜிபேக்கான QR கோடும் கொடுத்துருக்கோம். பேடிஎம்மோட QR கோடும் கொடுத்துருக்கோம். இல்லை நாங்கள் வந்து பேங்க் மூலமாக கட்டுறோம் அப்படின்னா அதற்கான அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட் எல்லாமே நாங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்ததாக கான்டாக்டில் பார்த்தோன்னா எங்களுடைய பாலுப்பிள்ளை மேட்ரிமோனியோட கான்டாக்ட் எல்லாமே இதில் நாங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். இமெயில் ஐடி, ஆஃபீஸ் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். எங்களுடைய அலுவலக நேரம் வீக் டேஸில் காலையில் 10:30 மணியில இருந்து மாலை 6 மணி வரை செயல்படும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் 10:30 மணியில இருந்து மதியம் 2 மணி வரை செயல்படும். அந்த டைமிங்கில் நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். மை ப்ரொஃபைலை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணாதான் மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் வரும். இல்லைனா லாகின்னு தான் காட்டும். இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மை ப்ரொஃபைல், வியூவ்டு ப்ரொஃபைல், மை ஃபேவரட். இதில் மை ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது எடிட் ப்ரொஃபைல். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில இருந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் ப்ரொஃபைலில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் டைப்பில் அடுத்ததாக ஏதாவது பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இதை கொடுத்துக்கலாம். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எண்ணிக்கையை இதுல சேர்க்கலாம். கொடுத்துட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதற்கு மேலே இருக்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை படிச்சுட்டு டிக் பண்ணிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுக்கணும். எடிட் ப்ரொஃபைல் பார்த்தாச்சு. அடுத்து பிரிண்ட் ப்ரொஃபைல். உங்க ப்ரொஃபைல யாராவது கேட்குறாங்க, யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். அல்லது பிரிண்ட் போடணும்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். அடுத்ததா ப்ரொஃபைல் வியூடு. எத்தனை ப்ரொஃபைல் வந்து கான்டாக்டோட வியூ பண்ணியிருக்கீங்க தான் ப்ரொஃபைல் வியூடு. அடுத்ததா ப்ரொஃபைல் வியூ லெஃப்ட். இதில் மிச்சம் எத்தனை இருக்கு, எத்தனை பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கும். அடுத்ததா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் காட்டும், ரிமைனிங் டேஸ் காட்டும். அடுத்ததா வியூவ்டு ப்ரொஃபைல். யாரோட கான்டாக்ட்லாம் வியூ பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வியூவ்டு ப்ரொஃபைலில் வரும். இதுக்கப்புறமா கோ பேக் கொடுத்தோன்னா முன்னாடி பக்கத்துக்கே போயிடும். இப்போ மை ஃபேவரட்டிஸ். யாரெல்லாம் நம்ம வந்து ஃபேவரட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இந்த ஆப்ஷனில் காட்டும். இப்போ நீங்கள் மை ஃபேவரட்டிஸில் ஆட் பண்ணியிருக்க யாருக்காவது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள நாங்கள் வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் மை ஃபேவரட்டிஸில் ஆட் பண்ணியிருந்தா க்ரீன் கலரில் மேரீடுன்னு காட்டும். ஏன்னா நீங்கள் திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆட் பண்ணி வச்சுருந்த ப்ரொஃபைலை காணோம்னு தேடுவீங்க. அதனால் நாங்கள் ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ணாலும் மை ஃபேவரட்டிஸில் மேரீடுன்னு காட்டும். இப்போ கோ பேக் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபோட்டோவோட பார்க்க முடியும். நான் ஏதாவது ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். வியூ ப்ரொஃபைல் கொடுக்குறேன். இப்போது இதில் வியூ கான்டாக்ட்
கொடுத்தோம்னா இவங்களோட கான்டாக்ட் வந்து வியூ ஆகும். உங்களுக்கு பிடிச்ச வரனோட கான்டாக்ட் நம்பரை நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் இவங்கள ஃபேவரட் பண்ணுறேன், ஆட் டு ஃபேவரட்டில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ரொஃபைல் வந்து ஓகே, இருந்தாலும் ஒரு 5-6 பேர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா இவங்க கிட்ட பேசலாம்னு நினச்சிங்கன்னா மை ஃபேவரட்டிஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் போய் இந்த ப்ரொஃபைலை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் கொடுத்துட்டு என்னோட ப்ரொஃபைலில் போய் நான் பார்த்தேன்னா இது எல்லாமே ஆட் ஆகிருக்கும். வியூவ்டு ப்ரொஃபைல்லையும் நான் இப்போ பார்த்தது வந்து ஆட் ஆகிருக்கும். முதல்ல 3 தான் இருந்தது, இப்போ 4 காட்டுவோம் நம்மளுக்கு வியூவ்டு ப்ரொஃபைலில். மை ஃபேவரட்டிஸில் 3 தான் இருந்துச்சு, இப்போ 4 காட்டுவோம் நம்மளுக்கு. பாலுப்பிள்ளை மேட்ரிமோனியோட வெப்சைட் பற்றின முழு விவரங்களும் இதுவரை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்ட் ஆப்ஷனில் இருக்க நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணியும் கேளுங்க, அல்லது எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு நேரடியாக வந்தும் கேட்கலாம். இப்போ கடைசியாக நான் வந்து லாக் அவுட் கொடுத்துட்றேன். லாக் அவுட் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து காட்டும். அது எதனாலனா 2 வீக்ஸ் நாங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணியிருப்போம் எங்களோட வெப்சைட்டில், அதனால் உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எங்களுடைய பாலுப்பிள்ளை மேட்ரிமோனிக்கு எப்படி வரணும் அப்படின்றத கூகுள் மேப் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை கிளிக் பண்ணி மேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எங்களோட பாலுப்பிள்ளை மேட்ரிமோனிக்கு நேரில் வரலாம். ஏற்கனவே எங்களோட யூடியூப் சேனலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. உடனடியாக எங்களுடைய வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான சரியான வரனை நீங்களே தேடுங்க. இனி ஒவ்வொரு வீட்டிலையும் கெட்டி மேளம் தான்.